இந்திய ராணுவத்தில் பணிபுரியும் போது 2 பிள்ளைகளும் ராவி நதியில் தவறி விழுந்து மரித்து விட்டார்கள். பிறகு அவர் மற்றும் அவர் மனைவி பிள்ளைகள் இழந்த துக்கத்தில் என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்துக் கொண்டு இருக்கும்போது இயேசு கிறிஸ்து தரிசனம் கொடுத்து இருவரும் ஆண்டவருக்கென்று ஊழியம் செய்யும்படி அழைக்கப்பட்டார்கள். அவர்கள் செய்து வரும் சத்திய வேத ஆராய்ச்சி ஊழியம் ஆண்டவருடைய கிருபையால் வல்லமையாக நடைபெற்று வருகிறது. அவர்கள் கொடுக்கும் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்போம். ஆராய்ந்து பார்த்து முடிஞ்சாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? தியானம் பண்ண போகிறோம். எத்தனை பேர் தியானம் பண்ண போகிறீங்க? வேத வாக்கியங்களை எத்தனை பேர் தியானம் பண்ண போகிறோம்? பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறாரு, வேத வாக்கியங்களை தியானம் பண்ணி பாருங்க. சங்கீதம் 1:2 வாசிங்க. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருக்கணும். இரண்டாவது, இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா. பாருங்க, 1 கர்த்தர் அவருடைய வேதத்தில் 66 புத்தகத்தில் பிரியமாக இருக்கணும். எத்தனை புத்தகத்தில்? 66 புத்தகத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் எப்படி இருக்கணும்? எது மேலே பிரியமாக இருக்குதோ இல்லையோ, ஆனால் யார் மேலே பிரியமாக இருக்கணும்? வேதத்தின் மேலே பிரியமாக இருக்கணும். எதுக்கு பிரியமாக இருக்கணும்? இரவும் பகலும் என்ன செய்யணும்? இரவும் பகலும் அவருடைய வேதத்தில். மறுபடியும் வேதத்தில் வந்துச்சு பாருங்க. இரவும் பகலும் வேதத்தில். ஃபஸ்ட்டு வேதத்தில் பிரியமாக இருக்கணும். இரண்டாவது அது இரவும் பகலமாக என்ன செய்யணும்? அப்போ மூணாவது தியானமாக இருக்கணும். என்ன இருக்கணும்? அந்த மனுஷன் தான் யார்? பாக்கியவான். அப்படின்னு யார் சொன்னது? இல்லை, இதில் யார் சொன்னது? பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறார். பிதா சொன்னார், என் புத்தகத்தில் தேடி வாசின்னு சொன்னார். ஏசாயா 34:16. இயேசு சொன்னார், என் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அப்போது நித்திய ஜீவன். அப்போது பிதாவுக்கு நம்ம கீழ்ப்படியணும், இயேசு கிறிஸ்துக்கு கீழ்ப்படியணும். மூன்றாவது பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறாரு, கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பிரியமாக இருந்து இரவு பகலும் நம்முடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன். அப்போ பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறத கீழ்ப்படியணும். ஆனால் இன்றைக்கி நம்ம எத்தனை பேர் தியானம் பண்ணுறோம்? தியானம்னா என்னன்னு தெரியாத உட்காந்துருக்குறோம். அல்லையா? உலகத்தில் இருக்கிறதெல்லாம் தியானம் பண்ணுறோம், ஆனால் வேதத்துக்குள்ளே போய் தியானம் பண்ணுறோமா? தியானம் எங்கே பண்ணணும்? வேதத்தில் இருக்கிறதே எடுத்து தான் தியானம் பண்ணணும். ஆனால் வேதத்துக்கு இதெல்லாம் விட்டுட்டு வேதத்தை இல்லாதவங்களாம் நம்ம தியானம் பண்ணுகிறோம். புரியுங்களா? என்ன பண்ணுறோம்? அவர் சொல்கிறாருங்க, வேதத்தில் பிரியமாக இருக்கணும், வேதத்தில் தான் தியானம் பண்ணணும். உன் தியானம் எங்கே இருக்கணும்னா இந்த வேதத்துக்குள்ளே இருக்கணும், இந்த 66 புத்தகத்தில் இருக்கணும். புரியுங்களா? அப்போது வேதத்தில் நீங்கள் தியானமாக இருந்தால் என்ன நடக்குது பாருங்கள். 3ஆம் வசனம் சொல்லுது பாருங்க. அவன் நீர்க்காலியில் ஓரமாய் தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிரு மரத்தை போல் இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அப்போ யார் இது செய்வதெல்லாம் வாய்க்கும்? யார் தியானமாக இருக்கிறோம்? அப்போ தியானம்னா என்ன அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பணும். தியானம் என்றால் என்ன? எப்படி தியானிக்க வேண்டும்? அல்லையா? அப்போ தியானம் என்றால் என்ன? எப்படி தியானிக்க வேண்டும்? எதற்காக தியானிக்க வேண்டும்? புரியுங்களா? எல்லாத்தையுமே ஒரு கொஸ்டின் எழுப்பினாதான் உங்களுக்குள்ள அந்த கேள்வி எழும்புது. விசுவாசம் கேள்வினால் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினால் வரும். அப்போ விசுவாசம் வரணும்னா என்ன பண்ணணும்? கேட்கணும். அல்லையா? அந்த கேள்வி வேறு, இந்த கேள்வி வேறு. புரியுங்களா? நிறையா வசனத்தை கேட்டுனே இருக்கிறவங்க தான் விசுவாசனா பண்ணோம், பெருகினே இருக்கும். அப்போ வேதத்தை தியானம் பண்ணுறவங்களுக்கு என்ன உண்டாகுது? அவங்க நீர்க்கால்கள் ஓரமாக. எந்த காலம்? நீர்க்கால்னா எப்பவுமே தண்ணி ஓடுற ஒரு கால்வாய், ஒரு தண்ணி ஓடுற கால்வாய் மாதிரி அவங்க இருப்பாங்களாம். வேத தியானம் பண்ணுறவங்க எப்படி இருப்பாங்க? தண்ணி ஓடுற ஒரு நதியை பார்க்குறீங்க, ஒரு ஆறை பார்க்குறீங்க. ஆறில் தண்ணி ஓடினே இருந்தால் அது 2 சைடும் எப்படி இருக்கும்? பசுமையாக இருக்கும். பசுமையாக இருக்கும். எப்படி இருக்கும்? அப்போது ஒரு வேதத்தை யார் தியானம் பண்ணுறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கையில் 2 சைடும் அவங்க எப்படி இருப்பாங்க? ஆவிக்குரிய ஜீவித்திலையும் செழிப்பாக இருப்பாங்க, சரீர பிரகாரத்திலையும் செழிப்பாக இருப்பாங்க. சரிங்களா?
ஒருத்தர் வேதத்தை தியானம் பண்ணலாம் அப்படின்னா அவனுடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் செழிப்பாக இருக்க மாட்டாங்க. சரீரத்தில் கூட என்ன பண்ணுவாங்க, சில இடத்துல வறட்சியாக இருப்பாங்க. அல்லேலூயா. ரொம்ப ஒன்றுமே இல்லாத ஆகிடுவாங்க. சில இடத்துல சரீரத்தில் மட்டும் நீ வேலை செய்துங்கன்னு வேலை பண்ணிங்கன்னு அதே ஒன்றா சரீரத்தில் மட்டும் தான் உனக்கு ஆசீர்வாதம் இருக்குது, தவிர ஆவிக்குரிய ஆசீர்வாதம் உனக்கு வராது. அப்போது ரெண்டு சைடு என்ன பண்ணுவா, நீ ஒரு தண்ணி ஓடுற ஒரு கால்வாய். என்னது, நீ ஒரு கால்வாயாக இருக்கிற, அதில் எப்பவுமே தண்ணி ஓடினே இருக்குது. அப்போது எங்கே தியானம் இருக்குதோ அங்கே தான் நீர் விட்டு என்ன பண்ணும், ஜீவ தண்ணீர் உனக்குள்ளே சுரக்கும். அல்லேலூயா. அப்போ உனக்குள்ள வசனத்துக்குள்ளே என்ன இருக்குது, ஒவ்வொரு வசனத்துக்குள்ளே ஜீவ தண்ணீர் இருக்கிறது. என்ன இருக்குது, வசனம் தான் எதை உண்டாக்குச்சு, ஆண்டுடைய வார்த்தை வசனம் எந்த மாதிரி உண்டாக்குச்சு, அவருடைய வார்த்தை தண்ணீரை உண்டாக்குச்சு. வார்த்தை தண்ணீரை உண்டாக்குனா அந்த வார்த்தையை நம்ம தியானம் பண்ணால் அதுக்குள்ளே ஜீவ தண்ணீர் இருக்குமா இருக்காதா? வார்த்தை போய் தண்ணீரை உண்டாக்கி தருது குடிக்கிறதுக்கு. ஆனால் அந்த வார்த்தை தான் இயேசு. அந்த வார்த்தைக்குள்ளே ஜீவ தண்ணீர் இருக்குமா இருக்காதா? அப்போ அந்த வார்த்தையை எடுத்துன்னு போய் இருதயத்தில் வைத்து நீ சிந்திக்கிற பாருங்க, நீ யோசிக்கிற பாருங்க, நீ அதை நினைவு கூற பாருங்க. அப்போது ஒரு வார்த்தை கொண்டு போய் இயேசுன்னு வார்த்தை உள்ளே வைத்து, இனி சங்கீதம் 3ஆம் அதிகாரத்தில் ரட்சிப்புன்ற வார்த்தை கொண்டு போய் உள்ளே வச்சா அங்கே ரட்சிப்பின் ஊற்று உருவாகுது. நான் ஊற்று உருவாகுமா உருவாகாதா? உருவாகும். ஏன் அப்படின்னா ரட்சிப்பு என்ற வார்த்தை உள்ளே கொண்டு போய் வச்சிருக்கிறேன். இப்போ அந்த வார்த்தை தியானிக்கிற, சிந்திக்கிற, என்ன பண்ணுற, ஐயோ சங்கீதம் 3ஆம் அதிகாரத்தில் இரட்சகராக இயேசு என் இருதயத்தில் இருக்கிறாரு, அந்த ரட்சிப்புன்ற வார்த்தை எனக்குள்ளே இருக்கிறது. நீ அதையே சிந்தித்து கொண்டே இருக்கணும். என்ன பண்ணோம், எதை சிந்திக்கிறாயோ அதை தான் வெளிப்படும். புரியுங்களா? நீ வியாதியே சிந்தித்தா வியாதி வந்துடுது, நீ கடனே சிந்தித்தா கடன் வந்து கொண்டே இருக்கும், நீ வறுமையை சிந்தித்தா வறுமையே வந்துடுது, நான் செத்துருவன்னு சிந்தித்தேன்தான் சாக வந்துடுது. புரியுங்களா? நீ ஆண்டவருடைய வார்த்தையை எடுத்து நான் ரட்சிப்பை பெற்றுக்கொண்டேன், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நான் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டவன் என்று அதை சிந்தித்தா அபிஷேகம் இறங்கினே இருக்குது. ரட்சிப்பை சிந்தித்தா ரட்சிப்பே வரும். விடுதலை பெற்றுக்கொண்டே இருப்பாய், சுகம் பெற்றுக்கொண்டே இருப்பாய், விடுதலையே பெற்றுக்கொள்வாய், ஆண்டவரை துதித்து கொண்டே இருப்பாய், ஆண்டவருடைய நாமத்தை மையப்படுத்தினே இருப்பாய். அப்போ எதை சிந்திக்கணும், கிறிஸ்து இயேசுவை சிந்திக்கணும். அல்லேலூயா. பேதுரு ஒரு வசனத்தை நினைவு கூறுகிறான். என்னது, இயேசு சொன்ன நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய். அப்போ அதை அவன் சிந்திக்கிறான். சேவல் கூவும்போது அதை நினைவு கூர்ந்து மனக்கசந்து அழுதானா. என்ன செய்தானா? அப்போ ஒருத்தர் நினைவு கூர்ந்தா அவங்களுக்குள்ள மனம் கசம். புரியுங்களா? அப்போ வசனத்தை எடுத்து உள்ள வச்சு ஆண்டு சொன்னாரே இந்த வார்த்தை எனக்கு. சில நேரத்தில் பாருங்கள், சிலவங்க ரொம்ப கஷ்டத்தில் இருப்பாங்க, ஒரு வாக்குத்தத்தம் நேராக வரும், அந்த வசனம் பேசின பிறகு அவங்க கண்ணீர் விடுவாங்க. அது நடக்கிறதுக்கும் இந்த வசனம் நினைக்கிறதுக்கும் கரெக்டாக இருக்கும். ஏற்ற வேலையில் சொல்லப்பட்ட வசனத்தை வெள்ளித்தலையில் வைக்கப்பட்ட பாருங்க அவருடைய வாழ்க்கையில் நடந்திருக்கு. அப்போ அந்த வசனத்தை நீ நினைவு கூறுற பாருங்க, அப்போ அந்த வசனத்தின்படி உனக்கு என்ன பண்ணுற ஆண்டவர் நிறைவேற்றுகிறார். அல்லேலூயா. அப்போ நம்ம இந்த வசனத்தை நினைவு கூறுறது பேர் தானே அது தியானம். அந்த வசனத்தை சிந்திக்கிறவனுக்கு தான் என்ன உண்டாகுது, தியானம். அந்த வசனத்தை நீங்கள் யோசிக்கிறீங்க பாருங்கள், அதுக்கு பேர் என்னது, தியானம். ஏன் தியானம்? இந்த யோசனை, இந்த சிந்தனை, இந்த நினைவு எங்கே இருக்கிறது ஒரு மனுஷனுக்குள்ள? இருதயத்தில் இருக்கிறது. நம்முடைய இருதயத்தில் இந்த 3 பாற்று அதிகமாக இருக்கும். ஒன்று சிந்திக்க தன்மை இருக்கிறது. நிறைய பேர் சொல்லுவாங்க மூளையில் சிந்திப்பாங்கன்னுவாங்க. என்னது, சிந்தனை மூளையில் இருக்குதா இருதயத்தில் இருக்குதா அப்படின்னு வசனம் எங்கன்னா இருக்குதா? லூக்கா 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிக்கலாம். மரியாளோ அந்த சங்கதிகளை எல்லாம் தன் இருதயத்திலே வைத்து சிந்தனை பண்ணினாள். யார்? மரியாள் என்ன பண்ணியிருக்கிறாங்க? அந்த தேவதூதனை சொன்ன வார்த்தைகளெல்லாம் தன் இருதயத்தில் வைத்து என்ன பண்ணாங்களா? மூளையில் வைத்து சிந்தித்துன்னு சொல்லப்பட்டிருக்கிறதா
இல்லை இருதயத்தில் வைத்து சிந்தனை பண்ணினால்னு சொல்லப்பட்டிருக்குதா? சொல்லுங்கம்மா. ஆனால் நிறைய பேர் சிந்தனை எங்கே போகிறாங்க? மூளைக்கு போகிறாங்க. அது மாம்ச சிந்தை, புரியுங்களா? ஆவிக்குரிய சிந்தை என்றெல்லாம் இருக்கிறது பைபிளில், இருக்குதா இல்லையா? மாம்ச சிந்தை, மாம்ச சிந்தனை என்ன? மரணம். ஆவின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும். அல்லேலூயா. அப்போ நமக்கு ஆவின் சிந்தை இருக்கணுமா இல்லை மாம்சத்தை சிந்திக்கணுமா? ஆவின் சிந்தை இருக்கிறது, மாம்ச சிந்தை இருக்கிறது. அதே போல் இந்த உலக சிந்தனையும் இருக்கிறது, புரியுங்களா? நம்ம எதை சிந்திக்கணும்? அப்போ ஆவிக்குரிய சிந்தனை என்ன இருக்கணுங்க? ஆண்டோடைய வார்த்தை இருக்கணும் மனசில். ரட்சிப்பு என்ற வார்த்தை நீங்கள் எடுத்து போய் வச்சுங்க. 3ஆம் சங்கீதத்தில் 3 இடத்துல ரட்சிப்பு, 3 இடத்துல இருக்குது. இப்போ அந்த ரட்சிப்பை எடுத்து என்ன செய்யணும்? அந்த ரட்சிப்பு என்ற வார்த்தை தான் வச்சு உள்ள என்ன பண்ணணும்? இப்போ ரட்சிப்பு என்ற வார்த்தை சிந்தித்தினே இருக்கிறீங்க, என்ன உண்டாகும்? நான் சொன்னேன் ரட்சிப்பு என்றால் 3 வார்த்தை சொன்னேன். ஃபஸ்ட்டு ரட்சிப்பு என்றால் என்ன அப்படின்னு சொன்னேன். என்ன சொன்னேன்? அதான் தெரியல. இல்லை 3 பேருமே ரட்சகர் அப்படின்னு சொன்னேன். பிதாக்கும் ரட்சகர் தான், இயேசுவும் ரட்சகர் தான், ஆவியனும் ரட்சகர் தான். ஆனால் நான் என்ன சொன்னேன்னா, இந்த வசனம், அந்த ரட்சிப்பு என்ற வார்த்தை கொண்டு போய் இருதயத்தில் வச்சிங்கன்னா, அந்த ரட்சிப்பு என்றால் என்னன்னு சொல்லும் போது 1 சுகம், 2 விடுதலை, 3வது மீட்பு, புரியுங்களா? எப்போ நீங்கள் சுகவீனமாக இருக்கிறீங்க, அந்த ரட்சிப்பு என்ற வார்த்தை உள்ளே வச்சு சிந்தித்தா உனக்கு என்ன உண்டாகும்? முதல்ல உன்னுடைய சரீரத்தில் இருக்கிற வியாதி உன்னிட்டு போயிடும். அல்லேலூயா. ஏன் அப்படின்னா, நீ ரட்சிப்பு குறித்து என்ன பண்ணிட்டீங்க? தியானம் பண்ணீங்க, சிந்தித்தீங்க, யோசித்தீங்க, அதை குறித்து சிந்தித்து யோசித்து நினைத்தீங்க. இப்போது வசனம் உணர்வடைந்து வசனம் என்ன பண்ணுது? வசனத்துக்குள்ளே இருக்கிற அந்த ஜீவ ஊற்று, ஜீவ ரத்தம், ஜீவ ஆவி வசனத்துக்குள்ள என்ன இருக்குது? ஒரு வசனத்தை, ஒரு கரும்பை பிழிஞ்ச உடனே என்ன வருது? ஒரு பக்கம் கரும்பு அந்த செக்கை வருது, இன்னொரு பக்கம் கரும்பு சாறு வருது, இன்னொரு பக்கம் என்ன இருக்குது? இனிப்பு வருது. அந்த கரும்புக்குள்ளே என்ன இருக்குது? சாருக்குள்ளே இனிப்பு இருக்குது. அல்லேலூயா. அது ஒரு கொம்பாக தான் இருக்கிறது. ஆனால் அதுக்குள்ளே ஆண்டவர் என்ன வச்சுருக்கிறாரு? இனிப்பை வச்சுருக்கிறாரு. அதுக்குள்ளே ஜூஸ் வச்சுருக்கிறாரு. அதுக்குள்ளே என்ன வச்சுருக்கிறாரு? இனிப்பை வச்சுருக்கிறாரு. இப்போ சாதாரண இயேசு படைத்த ஒரு வார்த்தையிலேயே ஒரு கரும்பு உருவாகி அந்த கரும்புக்குள்ளே இனிப்பை வச்சுருக்க முடியுதுன்னா, ஆண்டவர் சொல்ல, என் வார்த்தைகளும் ருசித்து பாருங்க. என்ன செய்யுங்க? அப்போ அவருடைய வார்த்தை ருசிக்கும் போது அதுக்குள்ளே என்ன இருக்குது? ஜீவ தண்ணீர் இருக்குது, ஜீவ ஆவி இருக்கிறது, ஜீவ ரத்தம் இருக்குது. அப்போ ஜீவ ரத்தம் புறப்பட்டு ஒரு சொட்டு ரத்தம் உனக்குள்ளேருந்து புறப்படுது. தியானம் பண்ணால், நீங்கள் தியானம் பண்ணுறீங்களா? சிந்தித்தீங்கன்னா அந்த வார்த்தை என்ன பண்ணுது? ஒரு அரிசியை உலையில் போடுறீங்க, 6 மணி நேரம் பார்த்தா உலையில் என்ன ஆகுது? அரிசி 6 மணி நேரம் பார்த்தா தண்ணி குடிச்சுனா இருக்கும். ஒரு அரிசியை போட்டு 1/2 மணி நேரம் ஆன பிறகு ஆட்டோமேட்டிக்காக சோறே பார்த்துட்றோம், பார்க்குறோமா இல்லையா? அப்போ அரிசி என்ன மாறிச்சு? ஏன் சோறா மாறிச்சு? அதுக்கு அனல் மூட்டினீங்க. என்ன மூட்டினீங்க? ஏன் அனல் இல்லைன்னா என்ன பண்ண முடியாது? வேகாது. அது மாதிரி இருதயம் ஒரு அனலாக இருக்கணும். உங்கள் இருதயம் அனலாக இருக்குதா? உங்கள் இருதயம் அனலாக இருக்குதா? தியானிக்கிற இருதயம் தான் அனலாக இருக்கும். சங்கீதம் 39:3 நீங்கள் வாசித்தீங்கன்னா, என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது, நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது, அப்போது என் நாவினால் விண்ணப்பம் செய்தேன். அப்போ என்ன செய்யணும்? நம்முடைய இருதயம் அனலாக இருக்குதா? யாருடைய இருதயம் அனலாக இருக்கும்? தியானிக்கிறோடைய இருதயம் தான் அனலாக இருக்கும். அல்லேலூயா. நீங்கள் தியானம் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்? உங்கள் இருதயம் அப்படியே என்ன செய்யும்? அடிக்கடிக்கு சொல்லுங்கம்மா. உன் இருதயம் எப்பவுமே அனலாக இருக்கணும். உன் அடுப்பு அனலாக இருந்தால் அது பிறகு அது அக்னி மூளை வைக்கிறீங்க. நல்லா எரிய என்ன பண்ணுது? அதுக்குள்ள இருக்கிற அரிசி சோறாக மாறுதா இல்லைங்களா? அந்த மாதிரி உங்களுடைய இருதயம் என்ன செய்யணும்? எப்போதுமே அனலாக இருக்கணும். இருதயத்துக்குள்ளே எந்த பாவ எண்ணங்களோ, பாவ சிந்தனைகளோ, அக்கிரம சிந்தைகளோ, அக்கிரம எண்ணங்களோ, அக்கிரமமான யோசனைகளோ, அக்கிரமான காரியங்கள் உள்ளே வராத இருக்கணும்னா எப்பவுமே இருதயம் எப்படி இருக்கணும்? அனல் கொண்டு இருக்கணும். என்ன இருக்கணும்? அனல் இருக்கணும். புரியுங்களா? அனலாக இருக்கிற ஒரு இருதயத்தில் தான்
எப்பவுமே வசனத்தை போட்ட பிறகு அது தியானிக்க ஆரம்பிக்குது. உங்கள் மனசில் உடனே அது சிந்திக்கூடிய திறன் கிடைக்கிறது. ஆவியான சொல்வது, இப்போ சிந்தி மகனே, கிறிஸ்து இயேசு உள்ளே போய் இருக்கிறாரு, அந்த வார்த்தையாக இயேசு, இரட்சகராக இயேசு உள்ளே இருக்கிறாரு. நீ என்ன பண்ணு, கொஞ்ச நேரம் அதை சிந்தித்து கொண்டே இரு. அல்லேலூயா. அப்போ தியானம்னு சொல்லிட்டு அந்த தியானத்துக்குள்ளே சிந்தனை என்ற ஒரு இருதயத்துக்குள்ளே சிந்தனை, யோசனை, நினைவு, இது முக்கியமான பாட்டு. அப்போ இந்த வசனம் உள்ளே போன பிறகு சிந்திக்கணும். நீ என்ன பண்ண, இருதயத்தில் போனதுக்கு என்ன பண்ணோம்? ஏம்மா உங்கள் வீட்டில் 1 கோடி ரூபாய் கொடுத்தாங்க. 1 கோடி ரூபாய் வீட்டில் இருக்குதுன்னா என்ன செய்வீங்க? 1 கோடி ரூபாய் உங்கள் வீட்டில் இருக்குதுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்குறேன். பயந்து இருப்பீங்க. அப்புறம் தூங்கவே மாட்டீங்க. அப்புறம் எப்போ திருட வருவான்னு இருப்பீங்க. பாருங்கள், ஒருத்தர்கிட்ட வந்து ஒரு நல்ல ஆவிக்குறி பிள்ளைகிட்ட 1 கோடி ரூபாய் கொடுத்தோம்னா அவன் என்ன செய்வான்? இதை வச்சு நான் ஆண்டவருக்காக என்னென்ன செய்யணும்னு யோசித்துக்கினே இருப்பான். அவன் பயப்பட மாட்டான். ஒரு ஆவியில் நடத்தப்படுறவங்களுக்கு மட்டும் பணம் கையில் வந்த பிறகு ஆவிக்குரிய காரியத்தை கட்டி எழுப்பணும்னு மனசு வரும். ஒரு மாம்சத்துக்குரியவங்கிட்ட பணம் வந்தால் இந்த மாம்சத்துக்குரிய பயம், மாம்சத்துக்குரிய காரியங்களை செய்வது தான் அவன் என்ன பண்ணான்? ஓடினே இருப்பான். அதனால தான் ஆண்டவனா செய்யதில் ஆவிக்குறிக்கிட்ட தான் என்ன பண்ணுவார்? தன் பணத்தை அதிகமாக கொடுப்பார். ஏன்னா அவனை வச்சு தான் பெரிய பெரிய காரியத்தை ஆண்டவர் செய்வார் உலகத்தில். அல்லேலூயா. அதை ஒருத்தர்கிட்ட வந்து பணத்தை கொடுத்துட்டு அவங்களுக்குள்ளே மாம்சம் சேர்ந்திருந்தா அவங்க சேர்த்து வச்சுட்டு நாளைக்கு அவங்க மரணம் வரும்போது அவங்களுக்கு தெரியாது. அதனால தான் ஐஸ்வர்யம் உள்ள ஒரு மனுஷன் வரான் ஆண்டவர்கிட்ட. அவன் சொல்கிறான், நான் என் ஆத்மாவுக்கு எல்லாம் சேர்த்து வச்சுட்டேன், புரியுங்களா, வேறு என்ன செய்யணும் நான் அப்படின்னா, ஆண்டவர் சொல்கிற இதெல்லாம் என்ன பண்ணு, இதெல்லாம் விற்று தரித்திரருக்கு என்ன பண்ணு, கொடுப்பான்றாரு. அவன் என்ன பண்ணுறான்? போயிட்டான். ஏன்னா அவன் என்ன பண்ணலாம்? ஆவிக்குரிய ஆண்டு சொன்ன வார்த்தை வந்து விற்று தரித்து கொடுக்குறத பொக்கிஷம் பரலோகத்தை சேர்க்குறோம். இந்த விஷயம் அவனுக்கு தெரியாது. அவன் மரணத்தை சந்தித்த பிறகு நரகத்தை போய் சேர்றான். நரகத்தில் போன பிறகு அவனுக்கு தெரியுது, ஐயோ ஆண்டவர் சொன்ன வசனத்தில் நான் விட்டுட்டேனே, நான் ஒரு நாள் தியானிக்கலையே, ஒரு நாள் அதை சிந்திக்கலையே, ஒரு நாள் அதை யோசிக்கலையே, நான் உலகத்தையே யோசித்துன்னு இருந்தேனே, உலகத்தையே சிந்தித்துன்னு இருந்தேனே, இந்த உலகத்தையே நல்லா பண்ணேன், என் வீடு கட்டணும் யோசிக்கிறாங்க. அப்புறம் வேலைக்கு போனோம் சிந்திக்கிறாங்க. ஆண்ட வீட்டையும் கட்டிட்டாரு, அப்புறம் வேலையே கொடுத்துட்டாரு, அப்புறம் கை நிறைய சம்பளம் கொடுத்துட்டாரு. அப்புறம் என்ன பண்ணார் ஆண்டவர்? என் சபைக்கு வாபா இப்போ ஒழுங்கா அப்படின்னா இன்னும் அவன் என்ன பண்ணுறான்? இன்னும் சம்பாதிக்கணும் எக்ஸ்ட்ரா அப்படின்னு ஓடிக்கினே இருக்கிறான். அதனால் அவன் ஆத்மா அவன் இழந்து போயிடுவான். அல்லேலூயா. கெட்ட குமாரனுக்கிட்ட ஆண்டவர் என்ன பண்ணார்? ஒரு அப்பாவுக்கு 2 குமாரன் இருந்தாங்க. ஒரு குமாரன் சொல்கிறான், என்னுடைய பாகத்தை எனக்கு கொடுங்கன்னு. அப்போது ஆண்டவர் என்ன செய்தார்? இல்லை, தகப்பன் என்ன பண்ணார்? கொடுத்துட்டாரு. நீங்கள் கூட எனக்கு பணம் வேணும், பொருள் வேணும், அது வேணும் கொடுப்பாரு. ஆனால் அது ஒன்று வந்து பாவத்தில் தள்ளுன்னு உனக்கு தெரியணும். அல்லேலூயா. ஒரு மனுஷனுக்கு எவ்வளோ பணம் வந்தாலும் அது போய் பாவத்தில் முடிஞ்சிடும், புரியுதுங்களா? அதனால் ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணாதீங்க, நிறைய பணத்தை கொடு, நிறைய எனக்கு என்ன பண்ண ஆஸ்தியை கொடுன்னு கேட்டுனே இருந்தீங்கன்னா நீங்கள் கேட்டு பெற்றுப்பீங்க. அப்புறம் உங்கள் ஆத்மா நீங்கள் இழந்துருவீங்க. கெட்ட குமாரன் இருந்தானே இல்லையா? எவ்வளோ ஆஸ்தியை எடுத்து கொண்டு போய் தப்பான காரியத்தில் அவன் என்ன பண்ணான்? ஆஸ்தி உனக்கு வேணும், பணம் எனக்கு வேணும், உனக்கு பொருளாதாரம் வேணும்னா நீ சத்தியத்தில் நீ வாழ்ந்து காட்டு, நீ சத்தியத்தின்படி வாழு, சத்தியத்தின்படி நீ என்ன செய், நடந்து காட்டு, உன் வாழ்க்கை சத்தியத்தில் பக்கம் திருப்பு. அப்போ உனக்கு எவ்வளோ கொடுத்தாலும் நீ அதை என்ன செய்வே? தப்பான காரியத்துக்கு பயன்படுத்த மாட்டேன். இன்றைக்கி நிறைய பேர் கிறிஸ்துவங்க விடுறதுக்கு காரணம் என்னென்னா, ஆரம்பத்தில் ஆண்டவர் ஒன்றுமே இல்லாத ஆலயத்துக்கு வருவாங்க, அவங்க ரட்சிக்கப்படுவாங்க. அது பிறகு கொஞ்ச நாள் ஆன பிறகு அவங்க நல்ல வேலை கிடைக்கும், அப்புறம் லோன் கிடைக்கும், அப்புறம் வீட்டை வாங்குவாங்க, காரு வாங்குவாங்க, அப்புறம் தேவையெல்லாம் வாங்குவாங்க. அப்புறம் அவங்களுக்கு ஆலயத்தை கூப்பிட்டு பாருங்கள், என்ன சொல்லுவாங்க? எங்களுக்கு டைமே இல்லைங்க, எங்களுக்கு என்ன இல்லை, ரொம்ப பிஸியாக இருக்கிறேன் இப்போது. அதுக்கு என்ன காரணம்? அவங்க அந்த பணம் கேட்டாங்க பாரு, அதெல்லாம் ஆண்டவர் கொடுத்தாரு, புரியுங்களா? அதனால் ஆண்டவர் இல்லைன்னா சொன்னார். தகப்பன் கேட்கும் போது தன்னுடைய பிள்ளைக்கு என்ன பண்ணார்? ஆண்டவர் கொடுத்தாரு. அவனே போய் கேட்டுவிட்டான். அது பார்த்தா கெட்ட குமாரன் வந்தது பேர். லாஸ்ட்டில் பன்றிக்கு போட்ட தவிடு கூட அவனுக்கு கிடைக்காதனால அன்றைக்கி தான் அவன் உணர்ந்து மனம் திரும்பி வந்தான். அல்லேலூயா. இவனு போய் ஆண்டவரை போய் கூட்டின்னு வந்தார். அவனே நான் எப்படி இருந்தேன், இப்போ எந்த நிலைமையில் வந்தேன், இப்போ நான் எந்த நிலைமையில் இருக்கிறேன், அட்லீஸ்ட்டு
பன்றிக்கு போடுகிற அதோட கிடைக்கலையே. அப்போ தான் அவனுக்கு ஒரு உணர்வு வந்தது. புரியுங்களா? இனிமேலாவது நான் என் தகப்பன்கிட்ட போய் வேலைக்காரனாக இருக்கிறேன்னு. புரியுங்களா? இன்றைக்கி அது மாதிரி எத்தனை பேர் ஆண்டவர் விட்டு விலகி ஓடுறாங்க. ஆனால் தேவையானது ஒன்று தான், ஆண்டவருடைய பாதத்தில் உட்காருது. தேவனுடைய பாதத்தில் உட்கார்றவங்க மரியாதை உட்கார்ந்தாங்க, நல்ல பங்கை தெரிந்து கொண்டாங்க. அப்போ வேதத்தை நீ தியானம் பண்ண சொன்னால், பரிசுத்தாயும் சொல்லியிருக்கிறாரு, நான் இனிமேல் என்ன பண்ண போகிறேன், வேதத்தை தியானம் பண்ண போகிறேன். அப்படியே நம்ம தியானம் பண்ணுறோமா, அதை சிந்திக்கிறோமா? அதுக்குள்ளே ஜீவன் இருக்கிறதே. என் வசனங்கள் ஆவியாகவும் ஜீவனாகவும் ஜலமாக இருக்கிறது. புரியுங்களா? அப்போ இந்த வசனத்துக்குள்ளே தான் எல்லாமே இருக்கிறது. புரியுங்களா? இந்த வசனத்தை உட்கொள்கிறவர்களுக்கு அவங்களுக்கு ஜீவன் உண்டாகுது. தியானிக்கும் போது தான் இதெல்லாம் அவனுடைய நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை கொடுக்குறாங்க. அப்போ அன்பு தியானிக்கிறவங்க தான் அந்த அன்பு உருவாகுது. தியானிக்கிறவங்களுக்கு தான் சாந்தம் உண்டாகுது. தியானம் பண்ணுறவர்கள் தான் என்ன பண்ண முடியா, தன் செய்வதெல்லாம் வாய்க்கின்றாரு. அப்போது சொன்னவர் செய்யாதிருப்பாரா? நம்ம தியானம் பண்ணாதே செய்தெல்லாம் நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கறதெல்லாம் கொடுப்பாரா? என் இருதயம் அனலாக இருந்தது, நான் தியானிக்கல் அக்னி மூண்டது, அப்போது என் வாயினாலே விண்ணப்பம் பண்ணினேன், அப்போது என் விண்ணப்பத்தை கேட்டார். அப்போது நீ தியானம் பண்ணாதே, நீ விண்ணப்பம் பண்ணிப்பார். எப்படி இருக்குது? தியானம் பண்ணாதே விண்ணப்பம் பண்ண எப்படி இருக்கும்? ஒரு அனலம் இல்லை, ஒரு அக்னி மூணில், இப்போ விண்ணப்பம் எப்படி இருக்கும் சொல்லுங்கம்மா? அந்த காலத்தில் நிலக்கரி போட்டு அனலை ஏற்றி அப்புறம் அக்னி மூணுனா தான் என்ன பண்ணுது, வண்டி இன்ஜின் ஓடுது. நிலக்கரி மட்டும் உள்ளே போட்டுட்டு நீ மானு கம்பெனி எதையும் பண்ணாதே, அனலை மூட்டில் அக்னியை ஏற்பலனா வண்டி என்ன செய்யும்? அதை மாதிரி வசனத்தை உள்ளே போட்டுட்டு நீ கம்பெனி அமைதியாக இருந்தனா, அனலம் இல்லாமல் குளிரம் இல்லாமல் இருந்தனா, கட்சியில் நீ என்ன பண்ணுவேன், வெதுவெதுப்பு வாந்தி பண்ண நிலைமை ஆகிடுது. பிசாசு உள்ளே பூந்து வேலை செய்வான். அப்போ வசனம் உள்ளே போன பிறகு நம்முடைய வேலை என்ன? ஒரு வசனம் உள்ளே வந்த பிறகு தியானிக்கணும். தேடின, ஆராய்ந்து பார்த்து, இப்போ தியானிக்கணும். தியானத்தை போகும்போது தான் அப்போ தான் உனக்கு வெளிப்பாடு கிடைக்குது. என்ன கிடைக்குது? ரெவலேஷன் கிடைக்குது. அப்போ எடுத்த பிறகு ரெவலேஷன் வந்துடுமா? வசனம் வாசிக்கும் போதே ரெவலேஷன் வராது, தியானிக்கும் போது தான். அதை தேடி ஆராய்ந்து தியானிக்கிற குணம். தேடுவது சரீரத்தில், ஆராய்வது ஆவியில், தியானிப்பது இருதயத்தில். அல்லேலூயா. நான் சொன்னேன், தேடுவது சரீரத்தில், ஆராய்வது ஆவியில், தியானிப்பது இருதயத்தில். அப்போது இருதயத்தில் தியானம் பண்ணல, ஆவியில் ஆராய்ந்து பார்க்கலை, சரீரத்தில் தேடலை. 3 வேளை சாப்பிட்டு தூங்கின்னு இருந்தால் அப்போது அவங்களுடைய நிலைமை எப்படி இருக்கும்? எப்படிங்க இருக்கும்? ஆவியில் அனல் இருக்க மாட்டாங்க, சரீரத்தில் அனல் இருக்காது, இருதயத்தில் அனல் இருக்காது. அதனால் அந்த சரீரம், அந்த ஆத்மா, அந்த ஆவியில் பாவம் புகுந்தது. வாழ்க்கையில் அவங்க முன்னேறாமல் பின்னாடி போயினே இருப்பாங்க. சர்ச்சுக்கு அவங்க வருவாங்க, ஏனோ தானமாக வருவாங்க, எதுக்கோ வருவாங்க, ஏதாவது கொடுப்பான்னு வருவாங்க, அப்படியே வந்து வாழ்க்கையில் மறிப்பாங்க. அந்த ஆத்மா வரிகள் என்ன பண்ணாது, போகுமா? நீ எதுக்கு ஆலயத்துக்கு வர, எதுக்கு உன்னை ஞானஸ்தானத்திற்கு ஆலயத்தை கொண்டு வந்து சேர்த்தார் ஆண்டவர்? இந்த வேத வாக்கியங்களை தேடி வாசிக்க, தியானித்து ஆராய்ந்து வாசிக்க, தியானித்து வாசிக்க, அப்புறம் அவரை போல வாழ, அவரை போல ஜீவிக்க, அவரை போல் என்ன செய்யணும், இயேசு போல் இந்த உலகத்தில் வாழ்ந்து காட்டணும். புரியுங்களா? ஆலயத்தில் வர 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 உன் ஆவிக்குரிய ஜீவி எப்படி இருக்கணும்? கிறிஸ்துவை போல இருக்கணும். இருக்குதா? நம்மளை பார்த்தா யாராவது கிறிஸ்துவ சொல்கிறாங்களா? சொல்லுங்கம்மா. நம்ம வீட்டில் பார்த்து இவர் கிறிஸ்து போலே இருக்கிறாரு, அவ்வளோ தாழ்மை உள்ளவளாக இருக்கிறாரு, அவ்வளோ இவர் சாந்த குணமுள்ளவளாக இருக்கிறாரு, அவ்வளோ இவர் அன்புள்ளவளாக இருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்களா? 10 வருஷம் சர்ச்சுக்கு போகிறோம், ஆனால் 10 வருஷம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ இவர் கோவப்படுறாரு, இவரே எழுச்சிடுறாரு, மற்றவங்களை போட்டு திட்டுறாரு, அவமதிக்கிறாரு அப்படின்னு பேர் வாங்குறாங்க. நமக்கு எந்த பேர் வாங்கணும்? 10 வருஷம் ஸ்கூலுக்கு போனால் அந்த பிள்ளைக்கு ஏபிசிடி சொன்னால் டக்குன்னு எழுதுமா எழுதாதா? 10 வருஷம் ஸ்கூலுக்கு போயிருக்குது, ஏபிசிடியும் எழுதும், ஏபிசிடி சேர்த்தும் எழுதும், ஏபிசிடியில் என்ன இருக்குது அதெல்லாம் சொல்லும். அவ்வளோ ட்ரைனிங் ஆயிடுச்சு.
ஆயிடுச்சா இல்லைங்களா? அப்போது தியானம் பண்ணுகிறவர்கள் புரியுங்களா, கிறிஸ்து போலே வாழ்வதற்கு வழிவசதி இருக்குது. என்ன தெரியுது? சங்கீதம் 119:15 வாசிக்கிறேன். உமது கட்டளைகளை தியானித்து உமது வழிகளை கண்ணோக்குகிறேன். என்ன செய்கிறாரா? உமது கட்டளைகளை தியானித்து உமது வழிகளெல்லாம் கண்ணோக்குகிறேன். சங்கீதம் 119:48 கூட நீங்கள் வாசித்தீங்கன்னா, நான் பிரியப்படுகிற உமது கற்பனைகளுக்கு கையெடுப்பேன், உமது பிரமாணங்களை தியானிப்பேன். அப்போ எதெல்லாம் தியானிக்கணும்? அதிசயங்களை தியானிக்கணும், கட்டளைகளை தியானிக்கணும், அப்புறம் பிரமாணங்களை தியானிக்கணும், கற்பனைகளை தியானிக்கணும். அப்புறம் சங்கீதம் 119:140 சொல்லுகிறது, உமது வசனத்தை தியானிக்கும்படி குறித்த ஜாமங்களுக்கு முன்னே என் கண்கள் விழித்து கொள்ளும். அப்போது நீ குறித்த ஜாமங்கள், ஒரு இரவுக்கு 4 ஜாமம் இருக்கிறது. அதில் ஒரு ஜாமன்னா இருக்குது. ஏதாவது ஒரு ஜாமத்தில் குறித்த நேரத்தில் நீ எழும்பி நீ என்ன பண்ணணும்? ராத்திரியில் தியானிக்கணும். தூக்கம் வரலன்னு சொல்லி பண்ணு படுத்துனுக்குறோம் தவிர, தூக்கம் வரலையா டக்குன்னு ஒரு அதிகாரத்தை எழுந்து உட்காந்து ஒரு அதிகாரத்தை தியானம் பண்ணி பாருங்கள். அப்புறம் தூக்கம் உன்னை எழுப்பத்துக்கே கஷ்டம். அந்த மாதிரி நிலைமைலாம் வரும். ஆண்டவர் இரவு நேரங்களில் நம்ம கொடுத்துருக்கிறார். அப்போ இரவு நேரங்களில் 1 மணி நேரமோ 2 மணி நேரம் குறித்த ஜாமங்களுக்கு நாம் தியானம் பண்ணும்படி நாம் எழுந்துக்கணும். புரியுங்களா? பவுலும் சீலாவும் நடுவு ராத்திரியில் சிறைசாலையில் என்ன பண்ணுறாங்க? நம்ம ஆண்டவரே துதித்து ஜெபம் பண்ணி பாடல் பாடுறாங்க, துதிக்கிறாங்க, ஜெபிக்கிறாங்க. அப்போ நடுவு ராத்திரியில் சிறையில் கட்டப்பட்டவர்களெலாம் கட்டவிழ்க்கப்படுகிறது. அப்போ நம்ம இந்த பட்டணத்துக்காக நடுவு ராத்திரியில் எழும்பி நீங்கள் தியானம் பண்ணி ஜெபித்து துதித்து பாடினீங்கன்னா, இந்த பட்டணத்துக்கிற விலங்கெல்லாம் என்ன பண்ணோம்? கட்டப்பட்டுக்கிற ஜனங்களாம் கட்ட வைக்கப்படும். நம்ம என்ன செய்கிறோம்? நைட்டெல்லாம் தூங்கிட்டு காலையில் வேலைக்கு போயின்னுக்கிறோம். நமக்கு வேலை முக்கியமாகிடுச்சு. வேலை முக்கியம்னு ஆண்டு சொல்ல, வேலைக்கு போகணும். ஆனால் மாதத்துக்கு ஒரு இரவாவது நம்ம என்ன பண்ண? கண் விழித்து ஜெபிக்கணும். ஒரு இரவாவது என்ன பண்ணோம்? ஒரு இரவு ஃபுல்லாக கண் விழுத்து நீ ஜெபித்தீங்கன்னா ஒரு ஆசீர்வாதம் உன்னை தேடி வருது. என்ன ஆசீர்வாதம்? உனக்கு என்ன வேணுமோ அந்த ஆசீர்வாதத்தை அன்றைக்கி நைட்டு கொடுத்துட்றாரு, அந்த காலையில். புரியுங்களா? ஒரு இரவெல்லாம் கண் விழுத்து யாக்கோபு ஜெபம் பண்ணுறாரு. புரியுங்களா? ஒரு இரவெல்லாம் அவன் ஜெபிக்கும் போது அதிகாலையில் ஆண்டவர் அவனை சந்திக்கிறார். சந்திக்கும் போது ஆண்டவர் கேட்குறாரு, உன் பேர் என்ன அப்படின்னு கேட்குறாரு. உடனே ஆண்டவர் பேரை கேட்ட பிறகு யாக்கோபு என்ன சொன்னான்? ஆசீர்வதித்தால் உன்னை விட மாட்டேன் தான் அவன் கதறான். அப்படி கதறிக்கும் போது ஆண்டவர் அவங்ககிட்ட என்ன கேட்டார்? உன் பேர் என்ன கேட்டார். ஏன் பேரை கேட்டார்? அதை ஏன் பேரை கேட்கணும்? ஆசீர்வாதத்துக்கு பேருக்கு என்ன இருக்குது? அவங்களோட சொந்த தகப்பன்கிட்ட ஈசாக்கு கிட்ட அவன் பேரை மாற்றி பேசினான். என்னது? உன் பேர் என்ன? ஏசான்னு சொன்னான். அப்போது அவனுக்குள்ளே ஒரு பொய்யின் காரியம் உள்ளே உட்காந்துருந்தது. என்னது? ஒரு பொய் உள்ளே இருந்தது, பொய்யின் ஆவி அவனுக்குள்ளே இருந்தது. அப்போ அந்த இரவெல்லாம் அவன் செபிக்கும் போது அந்த பொய்யின் ஆவி அவன் விட்டு விலகுது. உன் பேர் என்னன்னு கேட்கும்போது அவன் ஏசான்னு சொல்லலை ஆண்டவர்கிட்ட, யாக்கோபு. அப்போ உண்மையை ஒத்துக்கினான். அப்போ உடனே கர்த்தர் அவனை என்ன பண்ணுறாரு? ஒரு தேசத்தையே கொடுக்குறாரு. அப்போது ஒரு இரவில் ஜெபம் பண்ணால் உனக்குள்ள ஒரு ஜென்ம சுபாவம் இல்லை, உனக்குள்ளுகிற சுய சுபாவம் இல்லை, உனக்குள்ளுகிற ஒரு வியாதி இல்லை, உன்னை கட்டி வைத்துக்கிற கட்டுகள் இல்லை, சாபத்தின் கட்டுகள் இல்லை, உனக்குள்ளே வைத்திருக்கிற சில விதமான போராட்டத்தின் ஆவி ஒரு இரவில் கண் விழித்து ஜெபித்தா இவ்வளோ கட்டு டான்னு உடையுது. அதிகாலை வரைக்கும் ஜெபிக்கணும். நைட் 10 மணிக்கு ஆரம்பிச்சிட்டிங்கன்னா காலை 5 மணி வரைக்கும் என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். அப்படி நம்ம என்ன செய்யணும்? ஐயோ நான் 1 மணிக்கு வரைக்கும் ஜெபம் பண்ணுறேன், தூக்கம் வருது. அப்போ 4 மணி நேரம் நீ தூக்கத்துக்கு போயிட்டு பிறகு உனக்கு அதிகாலையில் தான் உன்னை ஆசீர்வதிக்க ஆண்டவர் வராரு. எப்போ வராரு? அதிகாலையில் வரவருக்கு நீங்கள் 3 மணிக்கு போய் படுத்து தூங்கினா அந்த 2 மணி நேரம் ஆண்டவர் உன்னை சந்திக்க முடியாது. மறுபடியும் எதிர்பார்ப்பார், மறுபடியும் அந்த ஜெபத்தை போடுன்னு. அப்போ நம்மளால் என்ன பண்ண முடியல? ஒரு இரவு உட்காந்து ஜெபிக்காதனால தான் நமக்குள்ளுக்கிற கட்டு அப்படி நமக்குள்ளேயே இருக்குது. அதை நம்ம விட்டு போகவே மாட்டேங்குது. அப்போ அவன் என்ன பண்ணான்? அந்த இரவெல்லாம் ஜெபம் பண்ணதுனால ஒரு பக்கம் அவனுக்கு என்ன உண்டாச்சு? ஒரு தேசத்தை கொடுத்தாரு. மறுபக்கம் அவனுடைய சகோதரன்
ஏசா அவங்ககிட்ட என்ன பண்ணுறாங்க, 2 பேரும் முத்தமிட்டு அன்பு கூறுறாங்க. 2 பேரும் உள்ள தனியாக பிரிஞ்சிருந்தவங்களுக்கு 2 பேரும் ஒற்றுமையாக வராங்க. அன்றைக்கி அந்த ஒரே ஜபத்தில் அன்றைக்கி ஏசா என்ன சொல்கிறாரு, உன்னிடத்தில் இது உன்னதுக்கே வச்சுக்கோ, எனக்கு எதுவும் வேணாம், கர்த்தர் என்னையும் ஆசீர்வதித்திருக்கிறாரு. புரியுங்களா? 2 பரிவாரத்தோடு அவன் பிரித்து ஏசா ஏதோ ஒன்று பண்ணிவிடுவான்னு திருமலை பண்ணுறான். இவனை ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாரு, ஒரு பரிவாரத்தை முதல் அனுப்புகிறாரு, 2வது பரிவாரத்தை தூரமாக வச்சுட்டு என்ன பண்ணுறாரு, ஒன்று தப்பிச்சாலும் ஒன்று தப்பிச்சிடும்ல, ஒன்று மாட்டினா ஒன்று தப்பிச்சிடும் அப்படின்னு அவன் பிளானு. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, புரியுங்களா, 2 பேரும் ஒற்றுமையாக்குறாரு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி 400 பேரோட 500 பேரோட நான் வருவேன் யாக்கோப்பு அடிக்கிறதுன்னு சொல்கிறான். ஆனால் ஜபம் முடிச்ச பிறகு யாக்கோப்பு என்ன பண்ணுறாரு, ஏசாவும் யாக்கோப்பு ஒன்றா ஒற்றுமையாக வராங்க. அப்போது நம்ம ஜெபிக்கும் போது, இரவெல்லாம் ஜெபிக்கும் போது நம்முடைய குடும்பத்தில் ஒற்றுமை உண்டாகுது. என்ன உண்டாகுது? கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை உண்டாகுது, பிள்ளைகளுக்குள்ள ஒற்றுமை உண்டாகுது, ஒருபான்மை உண்டாகுது, ஒருமை உண்டாகுது, நன்மைகள் உண்டாகுது. கர்த்தர் அங்கே அன்றைக்கி தேசத்தை கொடுத்தாரு, இன்றைக்கி நமக்கு தேசத்தை கொடுக்க மாட்டார். ஆனால் கர்த்தர் என்ன செய்வார், நமக்கு ஒரு வீட்டு மணியாவது கொடுத்து ஒரு வீட்டை கட்டி கொடுப்பார், இல்லை ஒரு பிள்ளைகளுக்கு ஒரு வேலை வாய்ப்பை தருவார், இல்லை நம்முடைய பிள்ளைகளுக்கு திருமண காரியம் நிறைவேறும். அப்படி நம்ம ஜெபிக்காமல் என்னை ஆசீர்வதிங்க ஆசீர்வாதம் மொட்டையாக ஒரு அரை மணி நேரத்தில் வந்து என்னை அப்படியே என்ன பண்ணுறோங்க, ஃப்ளைட்டில் தூக்கின்னு போங்க, உலகத்திலே என்ன பண்ணுங்க, பெரிய ஆளை வச்சுருங்கன்னா ஆண்டவர் வைக்க மாட்டார். வைப்பாரா? ஆதி பிதாக்களே அப்படி ஜெபம் பண்ணி இருக்கும்போது நம்மளும் குறித்த ஜாமங்களுக்கு ஆண்டவர் நம்ம எழுப்பணும்னா நாம் என்ன செய்யணும், குறித்த ஜாமங்களில் அங்கே என்ன பண்ணுறது பாருங்கள், என்ன சொன்னார், சங்கீதம் 119 148 உமது வசனத்தை தியானிக்கும்படி குறித்த ஜாமங்களுக்கு முன்னே என் கண்களை விழித்து கொள்ளும். குறித்த ஜாமங்களுக்கு 2ஆம் ஜாமத்திலேயாவது 3ஆம் ஜாமத்திலேயாவது அவன் கண்ணன் ஆகிடும், விழித்து கொள்ளும். அல்லேலூயா. எதுக்கு விழித்து கொள்ளும்? தியானிக்கும்படி. அப்போ தியானம்னா நான் ஏற்கனவே சொன்னேன், தியானம்னா என்ன, சிந்திக்கிறது, யோசிக்கிறது, நினைக்கிறது. நீங்கள் வசனத்தை நினைக்கிறது இல்லை, வசனத்தை சிந்திக்கிறது இல்லை. உனக்குள்ளே போன வசனத்தை என்ன பண்ணோம், உனக்குள்ளே வசனம் போச்சுன்னா அதை தான் நீ சிந்திக்கணும். பொக்கிஷத்தை காட்டிலும், உன்னுடைய எல்லா பொருளை காட்டிலும், உன்னுடைய எல்லா பணம் பொருளை காட்டிலும், உன்னுடைய ஐஸ்வர்யத்தை காட்டிலும் வசனம் தான் விலையேறி பெற்றது. அந்த வசனம் உள்ள ஒரு வார்த்தை உள்ளே போயிருக்குது. அந்த ஒரு வார்த்தையை நம்ம என்ன செய்திருக்கணும், அந்த ஒரு வசனத்தை, அந்த ஒரு வார்த்தை இருதயத்தில் நைட்டில் படுக்கும்போது 10 முறையாவது என்ன பண்ண சிந்திக்கணும். பகலில் சிந்திக்கணும், வண்டியில் பஸ்ஸில் போகும்போது சிந்தித்துக்கினே போகணும். காலைல பைபிள் படிச்சிருப்பீங்க, அதில் ஒரு வார்த்தை ஆண்டு கொடுத்தாரு, அந்த வார்த்தையை மனசில் வச்சு என்ன பண்ணணும், சிந்தித்துக்கினே போகணும், சிந்தித்துக்கினே வரணும், யோசித்துக்கினே வரணும். பாருங்கள் அங்கே என்ன சொல்கிற பாருங்கள், சங்கீதம் 63:6 என் படுக்கையின் மேல் நான் உம்மை நினைக்கும் போது ராசாமங்களில் உம்மை தியானிக்கிறேன். அப்போ நினைக்கிறதும் தியானம் என்ன பண்ணிச்சு, 63:6 சங்கீதம் 63:6 படுக்கையின் மேல் நான் உம்மை நினைக்கிறேன். நீ படுக்கையில் படுத்திருக்கும் போது ஆண்டவரை நினைக்கிறாயா? அல்லேலூயா. ஏதோ நினச்சின்னு நீங்கள் படக்கூடாது படுக்கையில், புரியுங்களா? ஆண்டவரை நினைக்கணும், புரியுங்களா? ஆண்டவர் எழுதி வச்சுட்டாரு, என்னை படுக்கையில் போகும்போது என்ன பண்ணு, கொஞ்ச நேரம் நினைவானா. நமக்கு என்ன பண்ணல சொல்லுங்கம்மா, பிசாசு வந்து மேலே படுத்தா கூட நினைக்கிறது இல்லை. அல்லேலூயா. பிசாசு நீ படுத்துக்கும் போது உன் பின்னாடி என்ன வரும், சாத்தானுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. அல்லேலூயா. அப்போ ஏதோ பாவங்களை நினைக்கக்கூடாது, உலகத்தில் நடந்த காரியங்களை நினைக்காதீங்க, உலகத்தில் நடந்த அசுத்தமான காரியங்களை யோசிக்காதீங்க, தேவையில்லாதெல்லாம் நீங்கள் பார்த்த டிவியில் பார்த்ததெல்லாம் என்ன பண்ணாதீங்க. அதனால தான் என்ன பண்ணோம், டிவியை அவாய்ட் பண்ணுறேங்க. டிவியை வந்து அதிகமாக பார்க்காதீங்க, ஒரு நியூஸ்க்கு பயன்படுத்துங்க. ஜபாவி உனக்கு வரணுன்னா என்ன பண்ணோம், எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு நாளைக்கு மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் இல்லைன்னா 5 நிமிஷம் தான் நான் ஒரு டிவியில் மெசேஜ் பார்ப்பேன். 5 நிமிஷம் இல்லைன்னா 10 நிமிஷம் தான் மெசேஜ் எடுத்து பார்ப்பேன். என்ன மெசேஜ், இந்த உலகத்தினுடைய மெசேஜ் என்ன, செய்தி. அப்போ அந்த செய்தியை எத்தனை நிமிஷம் பார்ப்பேன், அவ்வளோதான் டிவி பார்க்குற நேரம். மீதெல்லாம் 24 மணி நேரத்துக்கு வீட்டில் தான் இருப்பேன். ஆனால் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 200 வசனமாவது 150 வசனமாவது அவ்வளோ சப்ஜெக்ட் எடுத்து அவ்வளோவும் டைப் பண்ணி அவ்வளோ ரெடி பண்ணிவிடுவேன். ஒரு நாளைக்கு அவ்வளோ வசனத்தை எடுப்பேன். இப்போ நைட்டு 1 மணி கூட நான் உட்காந்து எடுத்துனுப்பேன் தூக்கம் வரலன்னா.
ஏன் சொல்கிறேன்? ஆண்டோடைய வருகை மிக சமயமாக இருக்குது. நம்மை ஆயத்தப்படுத்திக்கணும். நம்மோடு கூட ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்தி அவங்களுக்கு காவலாளியாக இருக்கணும். என்ன இருக்கணும்? அவங்களுக்காக ஜெபிக்கணும். எதுவுமே நம்ம செய்யாத சும்மா ஏதோ வந்தன் போன்ற மாதிரி காலம்லாம் ஓட்ட முடியாது. இந்த காலம் ரொம்ப ஆண்டுடைய வருகை சமயமாக இருக்கனால எனக்கு தெரிஞ்சு, அதாவது நோவா அந்த ஜலப்பிரயத்துக்கு முன்னாடி வாழ்ந்தார் பாருங்க, அந்த நாட்களிலிருந்து வருகிற 2033 வருதுன்னு வச்சுங்க. எத்தனை? அப்போ 6000 வருஷம் முடிஞ்சிருது. எத்தனை வருஷம்? பழைய ஏற்பாட்டில் 4000 வருஷமும் புதிய ஏற்பாட்டில் 2000 வருஷமும். ஆல்ரெடி இயேசு கிறிஸ்து 33 வயசில் அவர் மரித்து உயிர்த்து எழுந்தார். அப்போது 2000 அவருக்கு 2033 மரித்து உயிரோடு எழுந்துக்கிறார். அப்போது அந்த நீங்கள் வயசு கணக்கு போட்டிங்கன்னா 6000 வருஷம் முடிஞ்சது. மனுஷனுக்கு கொடுத்த வருடங்கள் 6 நாள் அவன் வேலை செய்து 7. அப்போது 7வது நாள் தான் அந்த 1000 வருஷம். அப்போ 1000 வருஷம் 7வது கர்த்தருடைய அந்த ஓய்வு நாள். அப்போ அந்த 6000 வருஷம் 6 நாளுக்கு பேதுரு சொல்கிறாரு 1000 வருஷம் ஒரு நாள் 1000 வருஷம். அப்போ 6000 வருஷம் முடிஞ்சிருது. அதுக்கு பிறகு ஆண்டோடைய வருகை என்ன பண்ணோம்? அவருடைய ரகசிய வருகை நம்மளை ஆண்டவர் கொண்டு போகிறதுக்கு, மணவாட்டி கொண்டு போகிறதுக்கு அவருடைய என்ன பண்ணோம்? அவருடைய நாள் வருகிறது. புரியுங்களா? தள்ளியும் போகலாம், தள்ளி போகாமல் இருக்கலாம். குறித்த நேரத்தில் அவர் வருவார். குறித்த நேரத்தில் வருவார். இதோ சீக்கிரமாக வருன்னு சொன்னார். இப்போ இந்த 2000 வருஷத்தில் ஆண்டவர் எழுதின 24ஆம் அதிகாரம் மத்தேயுவில் சொல்லப்பட்ட வசனங்கள் 7 அடையாளங்கள் நிறைவேறி கொண்டிருக்கிறது. உலகத்தினுடைய முடிவில் ஆண்டு சொன்னார். புரியுங்களா? ஆண்டோடைய வருகையில் வருவதுக்கு முன்பாக இந்த பூமி எப்படி இருக்குன்னா, நோவா காலத்தில் எப்படி ஆடம்பரமாக வாழ்ந்தாங்களோ, லோத்தின் காலத்தில் எப்படி வாழ்ந்தாங்களோ, புரியுதுங்களா, அந்த நினைவு பட்டணத்தில் எப்படி வாழ்ந்தாங்களோ, புரியுங்களா, இந்த காலத்தில் அப்படி தான் வாழறாங்க. புரியுங்களா? அதாவது ஆண்டவர் சொன்னார் ஒரே ஒரு வார்த்தையில், அதாவது அக்கிரமம் பெருகினே இருக்குது, அன்பு என்ன பண்ணுது? தனிந்து போகுது. அதாவது ஒரு மனைவி ஒரு கணவன் 2 பேரும் உட்காந்து பேசுறதுக்கு டைம் இல்லை. ஒரு பெற்றோர்கள் பிள்ளைகளோடு உட்காந்து பேசுறதுக்கு டைம் இல்லை. அன்பு குறைஞ்சிக்கினே போயிடுச்சு. அக்கறம் பெருகுது. நமக்கு நல்லா தெரியும் ஆண்டோடைய வருகை வரப்போகுது. தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நிமித்தம் அந்த நாட்கள் தள்ளப்படும். கொஞ்ச நாள் ஆண்டவர் தள்ளுவார், தெரிந்து கொள்ளப்பட்ட நிமித்தம். அதே மாதிரி தெரிந்து கொள்ளப்பட்டு வஞ்சிக்கப்படுவான்னு இருக்குது. அல்லையா? தெரிந்து கொள்ளப்பட்டவர்களே வஞ்சிக்கப்பட்டுருவாங்க. வஞ்சிக்கிறதுக்கு ஸ்டான்ஸு கிடைக்கும். அதே மாதிரி தெரிந்து கொள்ளப்பட்ட நிமித்தம் அந்த நாட்களை கர்த்தர் கொஞ்ச நாள் தள்ளுவார். அதனால் நம்ம வேதத்தை தேடி ஆராய்ந்து தியானித்து இந்த 3 வேலை நம்ம செய்து கொண்டே ஆண்டுடைய சுவிசேஷம், மற்றவர்களுக்கு ஜெபம், தேசத்துக்காக ஜெபம், ஆண்டவரை நல்ல பாதத்தில் உட்காந்து மணிக்கணக்கில் நம்ம நேரத்தை செலவு பண்ணோம்னா நாமும் தப்பித்து கொள்கிறோம். நம்மோடு கூட ஒரு கூட்டத்தை கொண்டு போவதுக்காக நம்ம விழித்திருந்து ஜெபம் பண்ணணும். அதிகாலையில் ஜெபம் பண்ணணும். அதிகாலையில் எழுந்து தியானிக்கணும். அதிகாலையில் ஆண்டவருடைய வார்த்தை தேடணும். அதிகாலையில் ஆண்டவருடைய சமூகத்தில் உட்காந்து ஆராய்ந்து பார்க்கணும். கர்த்தர் என்னோட என்ன பேச போகிறார்? ஒவ்வொரு நாளும் ஆண்டவரோடு பேசி நம்முடைய உறவு, அதாவது சொல்லப்பட்டிருக்கிறது, வசனம் சொல்கிறது, யோபின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் முடிக்க போகிறோம். நீர் அவரோடு பழகி சமாதானமாயிரும், அதனால் உமக்கு நன்மை வரும். அல்லேலூயா. அப்போ நம்ம யாரோட பழகிறோம், ஆனால் நம்ம ஆண்டவரோடு பழகணுமே. யாரோடு பழகணும்? யாரோடுமா? அவரோடு பழகு. எப்படி பழகிறது சொல்லுங்கம்மா. ஒன்று, அவருடைய எழுதி வைத்த வேதத்தின்படி நம்ம என்ன செய்யணும்? வேதத்தை தினந்தோறும் நீங்கள் எடுத்து அதை தேடி ஆராய்ந்து தியானித்தீங்கன்னா அவரோட பழகக்கூடிய வல்லமை நமக்கு கிடைக்குது, பழக முடியும். வருஷத்துக்கு ஒரு முறை வேதத்தை எடுத்து வாசித்தீங்கன்னா பழக முடியாது. தினந்தோறும் அனுதினமும் அந்தி சந்திய மத்திய நேரத்தில் நடு ஜாமத்தில் அதிகாலையில் ஆண்டவரோடு என்ன செய்யணும்?
இந்த வசனத்தோடு பழகணும். அவரோட பழகினா நம்ம அவரை இது வரைக்கும் பார்த்ததில்லை. இயேசு எத்தனை பேர் பார்த்துக்கிறீங்க? அவர் வார்த்தையாக இருக்கிறாரு, வசனமாக இருக்கிறாரு, சத்தியமாக இருக்கிறாரு, இரட்சகராக இருக்கிறாரு, அவர் மீட்பராக இருக்கிறாரு. அப்படி தான் நான் பார்க்குறோம். ஆனால் முகமுகமாக நம்ம என்ன பண்ணலாம்? ஆண்டவரே இது வரைக்கும் தரிசித்தோம்னா இல்லை, விசுவாசத்தினால் ஓடிக்கொண்டிருக்குது. அல்லேலூயா. ரெண்டாவது, ஆண்டவர் எப்படி பார்க்குறோம்? ஜெபத்தோடு பழகணும். என்ன செய்யணும்? ஜெபம். நீ ஜெபிக்க ஆண்டோடு பேசுகிறேன்னா உன் பழக்கம் ஆண்டோடு உண்டாயிடுது. அப்போ அவரோட நீ ஜெபத்தில் பழகிறன்னா உனக்கு தானாகவே சமாதானம் வருது. ஒன்று வசனத்தோடு பழகினீங்கன்னா சமாதானம் வருது. 2 ஜெபத்தோடு நீ பழகும் போது உனக்கு சமாதானம் வருகிறது. 3வது, தேவனுக்கு உனக்கு என்ன உறவு இருக்குது? துதியோடு, சோத்திர பலியோடு, அப்புறம் பாடலோடு ஆராதிக்கும் போது, அவரை நீ ஆராதிக்க, அவரை துதிக்க, அவரை நீங்கள் பாட, அவரை தியானிக்க, அவரை நீரோடு அவர் சம்பாஷணம் பண்ணும்போது, அவரோடு நீ வசனத்தில் ஆராயும் போது அவரோடு நீ பழகிறன்னு அர்த்தம். அப்போ உனக்கு சமாதானம் வருகிறது. கூடவே என்ன வருது? இல்லை, நன்மையும் வருகிறது. உனக்கு என்ன நன்மை என்று அவருக்கு தெரியும். நீ பழகினா உன்னை தேடி வர நன்மைகள். நீ தேடி போத்தல நன்மைக்காக அதில் போட்டு பாரு. அவரோடு நீ பழகி சமாதானமாயிரும், அதனால் உமக்கு நன்மை வரும். எதினால்? அவரோடு பழகணுன்னா நன்மை தானாகவே வரும். என்னென்ன நன்மை வரும்? நீ தனிமையாக இருந்தால் உன்னோட கூட யாராவது ஒருத்தர் தூதர்கள் வந்து நிற்பாங்க. உனக்கிட்ட ஒன்றுமே இல்லை அப்படின்னா, பாக்கெட்டில் ஒன்றுமே இல்லைன்னா அதையும் உனக்கு நிரப்புவதற்கு நன்மை வரும். உன் தேவைகளை பூர்த்தி பண்ணுவதற்கு அவர் உனக்கு நன்மை கொண்டு வருவார். மரியாள் தனிமையாக இருந்தாங்க, ஆண்டவரே துதித்து கொண்டிருந்தாங்க. என்ன செய்தாங்க? ஒரு தூதன் வந்து என்ன சொல்ற? இரட்சகர் உன்னிடத்தில் பிறப்பார். என்னது? இரட்சகர் உன்னிடத்தில் அப்படின்னு ஒரு மெசேஜ் கொடுக்குறாங்க. அந்த அம்மா எதிர்பார்த்தாங்களா? இல்லை. ஆனால் அவங்களுக்குள்ள என்ன இருந்திருக்கு? பாக்கியவதின்னு ஒரு அம்மா இருந்தாங்கன்னா அந்த பாக்கியவதி ஆண்டவரோடு இணைஞ்சிருக்கிறாங்க. அப்போ தான் இந்த காலையில் நடக்குது. சகாரியான்று ஒரு ஆசாரியர் இருந்தார், சகாரியா. புரியுங்களா? அவர்களுடைய மகன் பேர் தான் யாமஸ்தானகன். அவர் ஜெபம் பண்ணும்படி தூபம் காட்டுவதற்கு அவன் ஆலயத்துக்கு போயிருக்கிறான். அப்போது அவன் தேவனோடு பழகும் போது நன்மை எங்கேருந்து வருது? ஒரு தேவதூதன் வந்து அவனுக்கு சொல்கிறாரு, இது மாதிரி உன்னுடைய வம்சத்தில் ஒரு குமாரன் பிறப்பான், உனக்கு ஒரு மகன் பிறப்பான். அவன் பேர் தான் யாமஸ்தானகன். அல்லேலூயா. அப்போது அந்த சகாரியா உள்ளே உட்காந்து, அப்போ அந்த சகாரியா ஜெபம் பண்ணும் போது, தூபம் காட்டும் போது யார் வர்றது? அப்போ தேவனோட அவனுடைய வாழ்க்கையில் தினந்தோறும் ஆண்டோடு பழகிறான். யாரோட? அவன் ஆண்டவரோடு பழகினதுனால்தான் ஒரு தூதன் அவனை சந்தித்து அவனுக்கு முதிர் வயதிலையும் ஒரு குழந்தை கொடுக்குறாரு. அவன் பழகலைன்னா கொடுத்துருப்பாரா? அவனுக்கு என்ன நடக்குதுன்னு அவனுக்கு தெரியாது. திடீர்னு வந்து ஆண்டவர் சொன்னால் ஏற்றுக்க முடியுமா? ஒருத்தரோட பழகும் போது தான் என்னன்னு தெரியும். அவர் சொல்லுவார், உனக்கு இது செய்கிறோமானா அவங்க நம்பிக்கையாக இருப்பாங்க. புரியுதுங்களா? ஏன்னா அவர் பழகி அவர் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ தேவனோடு நீ பழகிற, அப்போ உனக்கு நன்மை என்ன செய்யும்? உன்னை தேடி வரும். வருமா வராதா? அங்கே ஆபிரகாம் தனிமையாக உட்காந்துருக்கிறான் ஒரு மரத்தின் கீழே. அப்போ 3 பேர் அவரை தேடி வராங்க. புரியுங்களா? அப்போ தேவனை அடிக்கடிக்கு தொழுது கொண்டவன் இந்த ஆபிரகாம். தேவனோடு பழகி கொண்டிருக்கிறான். அவனுக்கு நன்மை, அவனுக்கு சமாதானம் உண்டாகி, புரியுதுங்களா, அவனுக்கு பிள்ளை பாக்கியத்தை அவனுக்கு கொடுத்தாரே இல்லைங்களா? ஈசாக்கு மாலை நேரத்தில் வேதத்தை தியானம் பண்ணி கொண்டே பழகிறான். வேதத்தை என்ன பண்ணுறான்? தியானம் பண்ணிக்கினே இருக்கிறான். ஈசாக்கு மாலை நேரத்தில் தியானம் பண்ணி போயிருந்தான். மாலை நேரத்தில் அவன் தியானம் பண்ணும் போது அவனுக்கு ஏற்ற துணை வருகிறது. என்ன வருது? இன்னைக்கு நீ வாழை பிள்ளைங்க பெற்று எடுத்துட்டு வேதத்தை அவங்க தியானம் பண்ணுறதில்ல, அதை ஆராய்ந்து பார்க்கறதில்ல, அதை தேடி வாசிக்காமல் நம்ம என்ன பண்ணுறோம்? பெண்ணை எப்படி தேடுறோம்?
ஆன்லைனில் போய் தேடினுக்கிறோம். புரியுதுங்களா? இங்கே தேடு அங்கே தேடுன்னு அப்படியாக சொன்னார் ஆண்டவர். அந்த வாலிபன், ஈசாக்கு வாலிபன் மாலை நேரத்தில் என்ன பண்ணுறாரு? வேதத்தை தியானம் பண்ணும்போது தன்னுடைய மனைவி யாருன்னு ஆண்டவர் காட்டுறாரு. அல்லேலூயா. அப்போது ஆண்டோடு நீ பழகினா நன்மை தானாக வரும். நீ ஆண்டோடு பழகாமல் உள்ள ஊரில் இருக்கிறவங்களாம் நீ செல்ஃபோனோடு பழகுன்னா செல்ஃபோனில் இருக்கிற கஷ்டம் தான் வரும் உனக்கு. செல்ஃபோனில் இருக்கிற பாவம் ஒன்று தொத்திக்கும். ஒரு செல்ஃபோனில் நீ பழகினே இருந்தால் அதுக்குள்ளே இருக்கிற பாவம் என்ன செய்யும்? அவங்களை தொத்திக்கும். அது பிறகு அவங்கள விட்டு விலகாது. அவங்க வாழ்க்கை ஃபுல்லாக நரக வாழ்மையாக வாழ்கிறோம். அது பிறகு அவங்களுடைய மரணம், அவங்க வாழ்க்கை எல்லாமே வேஸ்ட். ரட்சிக்கப்பட்டது வேஸ்ட். அல்லேலூயா. எப்படின்னா அவங்க ஆத்மாவை எப்படின்னா என்ன பண்ணோம்? இந்த செல்ஃபோன் ஆனது வஞ்சித்திரம். ஏன்னா எல்லா செல்ஃபோனிலும் ஒரே மாதிரி கிடையாது. இஷ்டத்துக்கு அவன் என்னென்னமோ வந்துனுக்குது. நீ அதுக்கு நேரத்தை அதிகமாக கொடுத்தனா அது உனக்கு வேதனைக்குள்ளே கொண்டு போயிடும். ஏன்னா ஆத்மா முக்கியம். மரணத்துக்கு பிறகு நமக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது. அந்த வாழ்க்கை எங்கே இருக்குது? பரலோகத்துக்கு போகணும். அதுக்கு நீ ஆயத்தப்படுத்தலை. உன் ஆத்மாவுன்னு ஒன்று இருக்குது. அதை ஆயத்தப்படுத்தலைன்னா அதனுடைய முடிவு எங்கே இருக்கும்? ஆயத்தமில்லாத ஆத்மா எங்கே போவோம்? நரகத்துக்கு தான் போவோம். உனக்கு டைம் கொடுத்தாரு, நீ அந்த டைமை பயன்படுத்திக்கல. இன்றைக்கி அந்த ஆத்மா நரகத்தில் போய் விடும்போது அங்கே போய் கதறி ஆண்டவரே என்னை காப்பாற்றுன்னு சொன்னால் கூட ஆண்டவர் என்ன பண்ணிவிட்டார்? ஏன்னா உனக்கு 10 வருஷம் உனக்கு நான் ஆலயத்தை கொடுத்தேன், 20 வருஷம் நான் ஆலயத்தில் வைத்தேன், 30 வருஷம் நீ ஆலயத்துக்குள்ளே இருந்த. ஆனால் உன் ஆத்மாவை நீ என்ன பண்ணிக்கல? ஆயத்தப்படுத்திக்கல. அப்போ முடிவு என்ன எப்படி இருக்கும்? அப்போ நல்லா இருக்கும் போதே என்ன செய்யணும்? காற்றுக்கும் போதே தூத்திக்கணும். நல்லா இருக்கும் போதே கத்தரை பழகினோம். கத்தரோடு பழகணும். அல்லேலூயா. கண்கள் மூடி செபிக்கலாம். அன்பின் பரலோகத்தின் பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நேரத்துக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய வேத வாக்கியத்தை தியானிக்க வேண்டும் என்று நாங்கள் கற்றுக்கொண்ட அந்த சத்தியத்துக்காக நன்றி செலுத்தினப்பா. கற்றுக்கொண்ட ஒவ்வொரு நீர் உம்முடைய ஆசீர்வாதங்களை உம்முடைய நன்மைகளும் கொடுத்து வழிநடத்தும்படி செபிக்கிறேன். ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் நான் தியானம் பண்ணுவேன், நடு ஜாமத்திலே நான் தியானம் பண்ணுவேன், அந்தி சந்திய மத்திய நேரத்தில் நான் தியானம் பண்ணுவேன். கர்த்தரோடு நான் பழகுவேன். அப்போது சமாதானமாக இருப்பேன். அப்போது நன்மைகள் என்னை தேடி வரும். ஆண்டவரே, உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். நீர் எங்களோடு பேசின ஒவ்வொரு வார்த்தைகளுக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வார்த்தை கொண்டு எங்களை பலப்படுத்தி ஆசீர்வதிங்க. அடியனை மறைத்து நீ வெளிப்பட்டதுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய நாமம் மட்டும் உயர்த்தப்படட்டும். இயேசு நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.